பொரிஞ்சதும் கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு அது பொரிஞ்சதும் நம்ம அரைச்ச அந்த விழுதை கொட்டி நல்லா வந்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம சிம்மிலே வச்சு நல்லா வதக்கணும். நல்லா அடி பிடிக்கும் இது, அதனால் அப்படி வதக்கினே இருக்கணும். வதக்கிட்டு கூடவே ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி, ஒரு காரத்துக்கு ஒரு 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், இது குழம்பு மிளகாய்த்தூள். நம்ம ஏற்கனவே தனியா மிளகு எல்லாமே அரைச்சி விட்டுருக்கோம் பச்சை மிளகாலாம், அதனால் நீங்கள் காரம் பார்த்து போடுங்க. நான் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டிருக்கேன். உப்பு ஒரு 3/4 ஸ்பூன் போட்டிருக்கேன். போட்டு எல்லாத்தையும் நல்லா பச்சை வாசனை போக ஒரு 4 நிமிஷம் அதை வந்து சேர்ந்தாப்புல கைவிடாமல் கிளறி விடுங்க. நல்லா வதக்கிய உடனே நம்ம வந்து மொச்சக்கட்டை, அதாவது மொச்சன்றது நம்ம நைட்டே அதை வந்து நீங்கள் ஊற வச்சுடுங்க. ஊற வச்சு அதை ஒரு 3 விசில் கொடுத்து வேக வச்சு எடுத்துக்கோங்க. இந்த மொச்சப்பயிரை இது பச்சை மொச்சை கிடச்சதுனாலும் அதை உரிச்சும் இது மாதிரி செய்யலாம். நம்ம இது வந்து ட்ரையாக கடையில் விற்குது இல்லைங்களா, அந்த மொச்சக்கட்டை. அதனால் இதை வந்து நைட்டே ஊற போட்டு காலையில் ஒரு 3 விசில் போட்டு வேக வச்சு அதுக்கப்புறமா அதை பயன்படுத்தணும். அந்த மாதிரி வேக வச்சு இருத்தது தான் அந்த மொச்சை. அதையே நான் ஒரு கப்பு சேர்த்து நல்லா வதக்கி நல்லா தண்ணி விடணும். தண்ணியாக இருக்கணும், ஏன்னா இது வந்து சூப்பு, அதனால் ரொம்ப தண்ணியாக இருக்கணும். அதனால் ஒரு 2 சொம்பு அளவுக்கு தண்ணி விடுங்க. தண்ணி விட்டு கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டு ஒரு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் விட்டுருங்க. அது நல்லா சலன்னு கொதிக்கட்டும். கொதித்து நல்லா எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு மேலே வரும். அந்த மாதிரி வரும்பொழுது நல்லா கிளறி விட்டுட்டு திரும்பவும் கொஞ்சோண்டு கருவேப்பிலையை போட்டு நீங்கள் எடுத்து பரிமாறலாம். சுட சுட சாதம் செஞ்சு சாதத்தோட போட்டு இது சாப்பிடும் பொழுது நமக்கு இருக்கிற சளி, ஜுரம், இரும்பல், ஜலதோஷம் அந்த மாதிரி நோய்களையும் சரி பண்ணும். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப சுவையாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். இது வந்து ஒரு நான்வெஜ் மாதிரியே இருக்கும் இந்த வாசனை. நமக்கு வந்து இது நம்ம வெஜ்ஜு செஞ்சோம் அப்படின்னே நமக்கு தெரியாது. அந்த அளவுக்கு நான்வெஜ் சுவையில், நான்வெஜ் வாசனையில் இருக்கக்கூடிய ஒரு மொச்சை சூப்பு. இது கண்டிப்பாக குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை கண்டிப்பாக பிடிக்கும் எல்லாருக்கும். அதனால் இந்த மாதிரி செய்யுங்க. ஆனால் இது தண்ணியாக தான் இருக்கணும். அதனால் இந்த மாதிரி செஞ்சு சுட சாதத்தில் போட்டு சாப்பிடும் பொழுது ரொம்ப சுவையாக இருக்கும். கண்டிப்பாக ஒரு முறை எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி லைக் பண்ணி வச்சுக்கோங்க. நான் தினந்தோறும் ஒரு பதிவு போடுவேன், அது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். இந்த பதிவில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கண்டிப்பாக உங்களுடைய கருத்துக்களை தெரிவிங்க. கண்டிப்பாக உங்களுடைய கருத்து எனக்கு தேவை. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.